2026 பிறந்துருச்சு. எல்லா ஜிம்லயும் ஆஃபர் போட்டாங்க. எல்லா யோகா சென்டர்லயும் ஆஃபர் போட்டாங்க. கிட்டத்தட்ட 40% 30% ஆஃபர் 2024 எல்லாரும் தீவிரமா உட்காந்து இந்த வருஷத்துல நம்ம இந்த நடைமுறை ரெசல்யூஷன் எழுதி அதை இப்படி கடைபிடிக்க போறோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி அதெல்லாம் நடைமுறைப்படுத்தும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் 2024 என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது ஒரு 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 முடிவோடு எடுத்துட்டு எல்லாரும் ஆவலோட காத்திருங்க 2026 வரவேற்கிறது. பொதுவாக நண்பர்களே, கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அவேர்னஸ், அதாவது நான் பல பதிவுகள் அதை சொல்லிட்டேன். ஹெல்த் அவேர்னஸ் நிறைய வந்துருச்சு. நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க, நிறைய பேர் ஜாக்கிங் போகிறாங்க, நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள் மேற்கொள்கிறாங்க, யோகா கிளாஸ் போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஹெல்த் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்களுக்கு வந்துருச்சு. தன்னுடைய உடம்பை பற்றிய அவேர்னஸ் எல்லோருக்கும் வந்துருச்சு. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியதுதான். அதே மாதிரி பார்த்தீர்கள் என்றால் வெல்த் அவேர்னஸ், நம்ம தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதாக, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக முன்னாடி குஜராத்திகள் மட்டுமே கோலாய்ச்ச அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் நிறைய ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணாங்க. வெல்த் ரெண்டுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, செக்ஸுவல் அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லை. இந்த செக்ஸை பற்றி பேசினா ஏதோ ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம், ஏதோ தப்பான டாக்டர், ஏதோ பாலியல் டாக்டர் அப்படின்னு பல பேர் குறை சொல்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இந்தியாவில் 1700 குருகுல முறைகள் இருந்துச்சு. அத்தனையிலும் பாலியல் கல்வி. இப்போ நாங்கள் சாந்திபணி ஆசிரமம் போயிட்டு வந்தோம். உஜ்ஜயினியில் கிருஷ்ணர் படித்த ஆசிரமம். அங்கே 64 கலையில் முதன்மை கலவையாக தந்திரா கலை என்ற ஒரு கலையை வைத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி துரோணர் சொல்லிக் கொடுத்த சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்து வெறும் வில்வத்தை மட்டும் சொல்லித் தரல, 64 காயக்கலையில் தாந்திரிக்கலை என்று சொல்லக்கூடிய இந்த பாலியல் கல்வியை ரொம்ப அற்புதமாக சொல்லிக் கொடுத்துருக்காரு. ஆகவே இதை பற்றி பேசும் மனிதர்களை நாம் ஒரு மாதிரி பார்க்காம நல்ல அவேர்னஸோடு கேட்டு செக்ஸுவல் அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு கவுன்சிலிங் பண்ணாக்க ஒரு 6 பேருக்கு எரெக்டல் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஆண்குறி எரெக்டல் ஆகலை, எழுச்சியின்மை அப்படிங்கிறது. அதே மாதிரி இஜாக்குலேஷன் அப்படிங்கிறது விந்து முந்தல் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அந்த காலத்தில் தேவர்களும் அரசர்களும் ராஜாக்களும் மன்னர்களும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு பெரும் அதிர்ஷ்ட குழந்தைகளும் வீரியமிக்க குழந்தைகளை பெற்றெடுத்த காலகட்டம் போய் இன்னைக்கு குழந்தை பெற்றெடுப்பதுங்கிறதே பெரிய சிக்கலாக போயிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு நண்பர்களே, நம்ம தான் கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பி ஒரு 38 வயசில் ஒரு இளைஞர் வந்திருந்தார். வந்துட்டு, மாஸ்டர் நான் சில யோகா பயிற்சிலாம் பண்ணுறேன், நான் சில பிராணாயாமலாம் பண்ணுறேன், நான் காமத்தெல்லாம் கிடந்துட்டேன், 32 வயசுல எனக்கு 2 பொண்ணு பிறந்துச்சு, 6 வருஷமாக நான் செக்ஸ்லேயே ஈடுபடல, நான் ரொம்ப இதாக இருக்கேன் அப்படின்னாரு. அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு 400 சுகர் இருக்கு பாருங்க, எனக்கு எது பாதிப்பில் தொண்டை வறண்டு போல, கை காலெல்லாம் நல்லா பலமாக இருக்குது, எனக்கு சுகர்னால எந்த பாதிப்பும் ஏற்படல மாஸ்டர் அப்படின்னு நாடி பார்த்துட்டு சில நாடிகள் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது பேச்சு வழக்கில் சொல்கிறது, ஆண்குறி எப்படிங்க அதெல்லாம் நல்லபடியாக செயல்பட்டு இருக்கா ஒன்றும் இதை பேசணும், இது அப்பா அம்மாக்கள் குருக்கள் சொல்லித்தரணும், இல்லை டாக்டரை பார்க்கணும். அதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இல்லை எனக்கு அது ஆண்குறி முகனையில் கொஞ்சம் வெடிப்பாக இருக்குது, கொஞ்சம் அதில் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அட பாவி, இதை நீ 400 இருக்குன்னு இவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க, சர்க்கரையில் பாதித்து விட்டது, ஆண்குறியை அஃபெக்ட் பண்ணிடுச்சு, இது கூட தெரியலாமல் 40 வயசுக்கு மேலே இந்த எழுச்சியின்மையை பற்றி நம்ம பெரிய அக்கறை செலுத்தாமல், எரெக்ஸ்டலை பற்றி அக்கறை செலுத்தாமல், நம்ம ஏதோ ஓடுற ஓட்டத்தில் வாழ்க்கை கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை நோக்கி ஓடிட்டு இருக்கனால தெரியல. இந்த 400 இருக்கிற சுகரை 100 குறைச்சி அதுக்கப்புறம் தாம்பத்தியம் இப்போ நம்ம இலை தந்திரான உயர்நிலை தந்திரா நான் சொல்கிற 52 ஸ்டேஜ் அதை வச்சு இப்போ ஞான நிலையே எட்டி விட்டார். இது ஒன்று பலருக்கு இந்த தாம்பத்தியத்தை பற்றி விழிப்புணர்வு என்பது இல்லை. 40 வயசுக்கு மேலே அது தேவையில்லை, 35 வயசுக்கு மேலே தேவையில்லை, இது வெறும் குழந்தை பிறக்கக்கூடிய போகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மட்டும் பயன்படுத்துகிறாரு. அப்படியே இல்லை, இது ஞானக்கலை, இது பேரின்ப கலை. நம்முடைய 99% ஞானிகள் என்லைட்மெண்ட் அடைஞ்சது இந்த தந்திரா கலை தான் நண்பர்களே. ஆகவே இந்த 2026 எல்லோருமே பெரும் விழிப்புணர்வு அடையுங்கள். நம்முடைய தந்திரா பயிற்சி வகுப்பில் ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். கடந்த 8 ஆண்டுகளாக 10,000 பேருடைய குடும்பத்தை நல் செலுத்தியிருக்கின்றோம், ஒற்றுமைப்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே இந்த ஹெல்த் அவேர்னஸ் வெல்த் அவேர்னஸோடு சேர்ந்து இந்த தாந்திரிக் அவேர்னஸ் என்று கூடிய செக்ஸ் அவேர்னஸும் சேர்த்து தெரிவித்துக் கொள்ளுங்கள். அந்த விழிப்புணர்வு இருந்தால் இன்றைக்கு இவ்வளோ பாலியல் பிரச்சனைகளோ இவ்வளோ பாலியல் மருத்துவர்களோ தேவையில்லை. உங்கள் ஒவ்வொரு குருகுலத்திலையும் ஒவ்வொரு இல்லந்தோறும் ஒரு தாந்திரிக யோகியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய 2026 லட்சியம் நண்பர்களே. அதை நோக்கி பயணிப்போம். வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.